வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 28 அக்டோபர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். பவுல் மற்றும் லாலி எந்த மாநிலத்தின் நடனம்? மேற்கு வங்காளம். பந்த் மற்றும் நகுல் எந்த மாநிலத்தின் நடனம்? பஞ்சாப். ஹர்கா பவுல் மற்றும் கருவாலி எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரகாண்ட். தரங்காமைல் மற்றும் ஃபுக்டி எந்த மாநிலத்தின் நடனம்? கோவா. குல்சாரிலால் நந்தா, அருணா ஆசப் அலி, ஏபிஜே அப்துல் கலாம் 1997ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. வல்லபாச்சாரியாவை அச்சுனதா பாதரான்னு சொல்லுவாங்க. சுத்த அத்வைத்தன்னு சொல்லக்கூடிய தத்துவத்தை நிறுவியிருக்காங்க. உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனை அதிகார வரம்பு, மத்திய மாநில ஆளுநர்களை நியமித்தல் அப்படிங்கிற விஷயத்த கனடா நாட்டுல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் 1974 இருந்து 78 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பகுதி 16 நம்ம இந்திய அரசியலமைப்பு சில வகுப்புகள் தொடர்பான சிறப்பு ஏற்பாடுகளை சொல்லியிருக்காங்க. ரம்பா கிளர்ச்சி 1922 இருந்து 24 வரைக்கும் கோதாவரி பகுதியில நடந்துச்சு. அல்லூரி சீதாராமு ராஜு தலைமையில. சோ இந்த கழகத்துடைய இன்னொரு பேர் மன்யம் கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வழி நடத்துனது கோயாஸ் பழங்குடியினர். மகாராஷ்டிரால கொண்டாடக்கூடிய பண்டிகை நாக பஞ்சமி, காளிதாஸ் சிகோத்சவ். PM குசும் திட்டம் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க அமைச்சகத்தால 2019ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. பிரதமர் ஷரமோகி மந்தன் தொழிலாளர் அமைச்சகம் 2019. PM அன்னதாத்தா ஆய சனரக்ஷன் அபியான் விவசாய அமைச்சகம் 2018. சமகர சிக்ஷா கல்வி அமைச்சகம் 2018. PM ஜன் விகாஸ் காரியகரம் சிறுபான்மை அமைச்சகம் 2018. ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ்ய அபியான் பஞ்சாயத்து அமைச்சகம் 2018. குஜராத்தின் துணை முதல்வராக யார் நியமிக்கப்பட்டுள்ளனர்? ஹரிஷ் சங்குவி. 2025ஆம் ஆண்டு அண்டர்-20 ஃபிஃபா உலக கோப்பையை வென்ற நாடு எது? மொராக்கோ. பெருவில் நடந்த ஜூடோ ஜூனியர் உலக சாம்பியன்ஷிப் 2025இல் பதக்கம் வென்ற முதல் இந்தியர் யார்? லிந்தோய் சனம்பம். சிக்கலான கனிமங்களுக்கான சீனாவை சார்ந்திருப்பதை குறைக்க அமெரிக்காவுடன் எந்த நாடு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? ஆஸ்திரேலியா. பந்திச்சோர் திவாஸை எந்த சமூகம் கொண்டாடுகிறது? சீக்கியர். சர்வதேச நாணய நிதியத்தின் முதல் துணை இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? டான் காட்ஸ். அன்னலெனா போயர்போர்க் 80வது ஐநா பொது சபையின் தலைவர். ஜோர்ஜியா ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் தலைவர். உர்ஜித் பட்டேல் IMF உடைய நிர்வாக இயக்குனர். சீமா பகோஸ் ஐநா பெண்கள் அமைப்பின் நிர்வாக இயக்குனர். 2025ஆம் ஆண்டில் கனிம வளம் குழுவில் SMRI தரவரிசையில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? மத்திய பிரதேசம். பெரிய மற்றும் நடுத்தர மாநிலங்களில் இந்திய நீதி அறிக்கையில கர்நாடகா முதலிடத்தை பிடிச்சிருக்கு. அரசாங்க மின் சந்தை மூலம் டிஜிட்டல் கொள்முதல் செயல்திறன்ல உத்தரப்பிரதேசம் முதலிடம். தேசிய பூங்காக்கள் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளின் செயல்திறன் குறியீட்டுல கேரளா முதலிடம். நம்பியோ பாதுகாப்பு குறியீட்டுல இந்தியாவின் பாதுகாப்பான நகரம் மங்களூரு. NARI அறிக்கையின்படி பெண்களுக்கு இந்தியாவின் பாதுகாப்பான நகரம் கோஹிமா. 2025 அமெரிக்க கிராண்ட் பிரீ வென்றவர் யார்? மேக்ஸ் வெர்ஸ்டப்பன். மேக்ஸ் வெர்ஸ்டப்பன் ஜப்பானிய கிராண்ட் பிரீ ஜெயிச்சிருக்காரு. இத்தாலிய கிராண்ட் பிரீ அசர்பைஜான். இந்தியாவில் முதலில் உள்நாட்டிலேயே கண்டுபிடிக்கப்பட்ட ஆன்டிபயோட்டிக் மருந்தின் பெயர் என்ன? நாபித்ரோமைசின். இந்தியாவின் முதலில் செயற்கை நுண்ணறிவுகளால் இயங்கும் மேம்பட்ட போக்குவரத்து மேலாண்மை அமைப்புடன் கூடிய விரைவுச்சாலை துவார்கா. பழங்குடி மொழிகளுக்கான இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவுகளால் இயங்கும் மொழிபெயர்ப்பு தளம் ஆதிவாணி. இந்தியாவின் முதல் பெண்கள் UPI LXNP. கிழக்கு அண்டார்டிகாவில் இந்தியாவின் புதிய ஆராய்ச்சி நிலையம் மைத்ரி 2. லக்னோவில் டைட்டானியம் மற்றும் சூப்பர் அலாய் மெட்டீரியல்ஸ் ஆலையை திறந்து வைத்தவர் யார்? ராஜ்நாத் சிங். ஜிதேந்திர சிங் சர்வதேச விண்வெளி மாநாடு நடத்தி முடிச்சிருக்காங்க. அமித்ஷா அகமதாபாத்ல இந்தியாவின் மிகப்பெரிய விளையாட்டு வளாகம் திறந்து வச்சிருக்காங்க. ராஜ்நாத் சிங் புதுதில்லியில 2 நாள் தேசிய மாநாடு மாண்டான் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. மன்சுக் மாண்டவியா EPF தொடர்பான வழக்குகளை குறைப்பதற்கான விஸ்வாஸ் திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. பாகிஸ்தானுடனான மேற்கு எல்லையில் இந்தியாவில் தொடங்கப்படும் வருடாந்திர முப்படை போர் பயிற்சியின் பெயர் என்ன? திரிசூல் எக்ஸைஸ். அருணாச்சல பிரதேசத்துல இந்திய ராணுவமும் இந்தோ டிபெட்டன் பார்டர் போலீஸும் அச்சுக் பிரகார் பயிற்சி நடத்தியிருக்காங்க. இந்திய ராணுவம் அருணாச்சல பிரதேசம் காமுங் பகுதியில யூத் கௌஷல் பயிற்சி நடத்தியிருக்காங்க.
ட்ரோன் கவாச் பயிற்சி வந்து ஸ்பியர் காப்ஸ்னு சொல்லக்கூடிய அமைப்பு அருணாச்சல பிரதேசத்தில் நடத்தி முடிச்சிருக்காங்க. ஜல் பிரகார் பயிற்சி துறைமுக கட்டம் விசாகப்பட்டினத்துல நடந்துச்சு. கடல் கட்டம் காக்கிநாடா அப்படிங்கிற பகுதியில் நடந்துச்சு. இதுல பார்ட்டிசிபேட் பண்ண கப்பல் ஐஎன்எஸ் காரியல்.